ஆன்மீகத்தில் வெற்றி பெறணும் அப்படின்னா நம்மளுடைய மனது செம்மையாக மாறணும். நம்மளுடைய மனது செம்மையாக மாறுமா? ஏன்னா நாம் இப்போ செய்கிறது எல்லாமே விரும்பாதவற்றையே செய்கிறோம். நாம் நமக்கு விருப்பம் இல்லாதவங்க கூடயே இப்போ உறவு வச்சுக்கிறோம். நமக்கு விருப்பம் இல்லாத தொழிலை செய்கிறோம், ஒரு வேலையை செய்கிறோம். இப்படி இருக்கும்போது இந்த வாழ்க்கை இருந்தால் என்ன, இல்லைனா என்ன அப்படின்ற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். இந்த நம்பிக்கையற்ற சூழலை நீங்களே உங்களை சுற்றி நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க. உங்களை சுற்றி 1008 வழிகள் இருக்குது. ஆனால் 1008 வழிகள்லையும் நீங்கள் தவறாகவே நடந்துக்கினீங்கன்னா இந்த வாழ்க்கையை எப்படி புரிஞ்சிக்க முடியும்? இதை புரிஞ்சு வாழும்போது தானே மனது செம்மையாகும். அப்புறம் எப்படி மனது செம்மையாகும்? மனசு செம்மையாக மாறணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கிற பொய்மைகளை நீங்கள் கண்டு களையும் போது தான் மனசு செம்மையாக மாறும். இப்படி செய்யும்போது தான் நீங்கள் வாழ்க்கை அப்படின்ற உயிரோட்டத்தில் கலக்க முடியும். ஸோ உங்களுடைய பொய்மைகளை நீங்கள் கலைங்க.